நீங்க இறைவனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த கேட்பதான் என்ன செய்யறான், இறைவன் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும், தீனாரையோ திர்ஹத்தையோ உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அந்த மாதிரி அவங்க லோ கிளாஸ் நீங்க நினைப்பீர்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களிலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ருப்ப அஷ்அத மத்ஃபூஉம் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ், எத்தனையோ மனிதர்கள் பரட்டை தலையோடும் செருப்பு இல்லாமலும் வீதிகளிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்கள் கதவை தட்டினால் நீங்களே அவர்கள் முகத்திலேயே என்னது கதவை சாத்தக்கூடிய தரத்திலே இருக்கக்கூடியவர்கள், சத்தியம் பண்ணினால் இறைவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். யார் இவர்கள்? அப்ப எந்த இடத்தால் அவர்கள் உயர்ந்தார்கள்? எங்களிடத்திலே அந்தஸ்து இல்லாமல் எந்த இடத்தில் அவர்கள் உயர்ந்தார்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? நல்ல முறையில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா ஹைரும், நம்ம காபிராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் யார் காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் தான் அதை கபூல் செய்து நிறைவேற்றுகிறான். ஆனா எல்லா விஷயங்களிலும் இறைவன் தானாக என்ன செய்வதில்லை, நிறைவேற்றி தருவதில்லை. சிலதுல துவா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறான். துவா கேட்காமலும் நலவுகள் என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நன்றியை எதிர்பார்ப்பான். இதுக்கு துவாவை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்.